விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மக்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையில நம்ம கடற்கரை சாலையிலிருந்து ஏறக்குறைய நம்ம அண்ணா சாலை வரை நடந்தே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த சாலை முழுவதும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் வெளியில் வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தியிருப்பதால் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நடந்து செல்வதற்கு கூட 3 மணி நேரம் இட நெருக்கடி இருக்கிறது. கிட்டத்தட்ட மணிக்கணக்கான நேரத்தில் வந்து நடந்து செல்வதற்கான நேரம் இருக்கிறது. இப்ப ஷோ எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குப்பா? நல்லாவே இல்ல. ஷோ நல்லா இல்லையா? ஷோ சூப்பரா இருந்துச்சு, ஆனா கூட்டமா இருந்துச்சு. யாரும் மைக்க போட்டு விழுறாங்க, தண்ணி கூட இல்ல. யாரும் பசியில மைக்க போட்டு விழுறாங்க. ஷோ சூப்பரா இருந்துச்சுங்க. வசதிகள்லாம் சரியில்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம். ஷோ நல்லா இருந்துச்சு, ஏற்பாடு இல்லை. ஷோ ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப ரஷ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், நல்ல ரஷ் இருந்தது, பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா ஜாலியா இருந்தோம். ஃபேமிலியோட வந்தது ஷோ நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஆனா கூட்டம்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. இது போலீஸா கோஆபரேட் பண்ணல. மாநகர பேருந்து வந்து இங்கிருந்து செல்ல முடியாத அளவிற்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு எல்லாம் நியூஸ்ல போட்டாங்க, நிறைய வசதி எல்லாம் விட்டுருக்கேன். ஆனா ஒரு வசதியும் இல்ல, எல்லாரும் கூட்டத்துல மயங்கிதான் விடுறாங்க, தண்ணி கூட இல்லாம. 1.5 கிலோமீட்டர் நடக்க விடுறாங்க சார். அந்த ரோட்ல கூட நடக்க முடியல, குடிக்க தண்ணி இல்ல. கவர்மெண்ட் என்ன சௌரியம் பண்ணி இருக்கு? ஒரு 4 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த 4 லட்சம் பேருக்கு தக்கன ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தா, எந்த வசதி இல்ல. நாங்க புள்ள குட்டியை கூட்டிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா தனியா வந்தது ஓகே, இந்த பசங்களோட ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டம். இவ்வளவு அரேஞ்ச் பண்ணாங்க, வெளியே போறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்ல. அதே மாதிரி தண்ணி எங்கேயும் இல்ல. ரொம்ப வஸ்டி, இது பண்ணதே வேஸ்ட், சொல்ல போனா வேஸ்ட். அதாவது கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல சரியான ஒரு அடிப்படை வசதிகள் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் தரப்புல வைக்கிறாங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல் இந்த வளாஜா சாலை முழுவதுமே இருக்கிறது. கிட்டத்தட்ட மணிக்கணக்கான நேரத்துல நடந்து வரக்கூடிய ஒரு சூழலும், நடந்து செல்வதற்கு கூட கடுமையான ஒரு இட நெருக்கடி இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது.